வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இஇசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதிய டாடா நெக்ஸான் ஸ்மார்ட் ஆப்ஷனல் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த 2025 மாடலுக்கு என்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். நெக்ஸானோட ஸ்டார்டிங் வேரியண்டா இந்த ஸ்மார்ட் ஆப்ஷனல் வேரியண்ட் இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டை டாடா பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. சப் 4 மீட்டர் வெஹிக்கிள் கேட்டகரியில இந்த டாடா நெக்ஸான் எப்பவுமே ஒரு பெஸ்ட் செல்லிங் வெஹிக்கிளா இருக்குது. இதுக்கு காரணம் இந்த வண்டியோட ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டி மற்றும் அன்லிமிட்டெட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த புதிய நெக்ஸானை நம்மளோட ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க டிபிஎஸ் மோட்டார்ஸ் திருவள்ளூர். திருவள்ளூர்ல இருக்கிற வெங்கலத்தூர்ல தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம்ல புதிய டாடா கார்ஸ் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. டெஸ்ட் டிரைவும் இங்க அவைலபிளா இருக்குது. புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் வேரியண்ட் பேஸ் வேரியண்டா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு டாப் வேரியண்ட் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு காரணம் மல்டி ஃபங்க்ஷனல் டிஆர்எல் மற்றும் எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டைல் லாம்ப் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி டாடா கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலால தான் இந்த டாடா நெக்ஸானை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் ஒரு ஹை இம்பாக்டை கூட ஈஸியா அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு ஹெவியான பாடி பில்ட் இந்த வண்டியில இருக்குது. இதனால தான் குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட்லையும் இந்த டாடா நெக்ஸான் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குது. பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி மாடர்னான பாடி டிசைன் மற்றும் அப்டேட்டட் ஃப்ரண்ட் ஃபேசியா வண்டியோட அவுட்லுக்கை ரொம்பவே பெட்டரா எடுத்து காட்டுது. சப் 4 மீட்டர் வெஹிக்கிள் கேட்டகரியில ஸ்ட்ராங்கஸ்டான மற்றும் சேஃபஸ்டான ஒரு மாடர்னான டிசைன்ல இருக்கிற வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த டாடா நெக்ஸான் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 4 வேரியண்ட்ல இந்த டாடா நெக்ஸானை மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட், பியூர், கிரியேட்டிவ் மற்றும் ஃபியர்லெஸ் இந்த மாதிரி 4 வேரியண்ட்ல இந்த டாடா நெக்ஸான் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. ஸ்மார்ட் வேரியண்ட் பத்தி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஸ்மார்ட் வேரியண்ட் பேஸ் வேரியண்டா இருந்தாலும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில காம்ப்ரமைஸ் இல்லாம எல்லா வேரியண்ட்டுக்கும் ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க. 3 அட்ராக்டிவான கலர் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. ஃப்ளேம் ரெட், டேட்டோனா கிரே, ஒயிட் இந்த மாதிரி 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட ஃபேமஸான 1.2 லிட்டர் ரிவோட்ரான் இன்ஜின் தான் இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையபிள் ஃபியூல் எஃபிஷியன்சி மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இந்த இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 1.2 லிட்டர் ரிவோட்ரான் இன்ஜினும் டீசல் வேரியண்ட்டுக்கு 1.5 லிட்டர் ரிவோட்ராக் இன்ஜினும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்டா இருந்தாலும் 6 ஏர்பேக்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், மல்டி டிரைவிங் மோட்ஸும் இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. எக்கோ, சிட்டி மற்றும் ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 டிரைவிங் மோட்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க. லேட்டஸ்டாக அப்டேட் பண்ணப்பட்ட 2 ஸ்போக் illuminated ஸ்டீரிங் வீல் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆன்டி கிளேர் ஐவிஆர்எம் ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்டா ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டுலையுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்மார்ட் வேரியண்டை விட ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட்டுக்கு அடிஷ்னலாக ஹார்மனோட 17 சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. 4 ஸ்பீக்கர் ஆப்ஷன், ஷார்பின் ஆண்டனா, ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ஆல் பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் இந்த மாதிரி அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் நெக்ஸானோட ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்டைலிஷான சீக்வன்ஷியல் எல்இடி டிஆர்எல்ஸ் நெக்ஸானோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்பும் இங்கே நம்ம பார்க்க முடியும். ப்ராப்பரான ஏர் கட்டைனும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஏரோடைனாமிக்ஸ்க்கு இந்த ஏர் கட்டைன் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் வேரியண்ட்டுக்கே டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இதனால தான் இந்த ஸ்மார்ட் வேரியண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டாக இருக்குது. மாடிஃபிகேஷனுக்கும் ஏற்ற வேரியண்டாக இந்த ஸ்மார்ட் வேரியண்ட் இருக்குது. அலாய்வில் இல்லாதது மட்டும்தான் வண்டியை பேஸ் வேரியண்ட் போல எடுத்துக்காட்டுது. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் டாப் வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரியே இந்த பேஸ் வேரியண்ட்லேயும் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸ்மார்ட், ஸ்மார்ட் ப்ளஸ், ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ் இந்த 3 வேரியண்ட்டும் பேஸ் வேரியண்டாக இருக்குது. பியூர் மற்றும் பியூர் எஸ் வேரியண்ட் மிட் வேரியண்டாக இருக்குது. டார்க் கலர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான கிரியேட்டிவ் ப்ளஸ் மற்றும் கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபியர்லெஸ் மற்றும் ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாடி ஷெல் தான் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்காங்க.
எல்லா ஆங்கிள்லயும் புரொடெக்ஷன் இருக்கிற மாரி ஐரன் கிளாட் ஸ்கெலிட்டான் சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு குடுத்திருக்காங்க. காம்படிட்டர் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபான ஃபோர்ட்டிஃபைடு கேபின் டிசைன் இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. 6 ஏர்பேக் ஃபீச்சர் ஸ்டாண்டர்டாவே பேஸ் வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்கிறதுனால சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது இந்த புதிய நெக்ஸான்ல. காம்படிட்டர் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஆட்டோ டிம்மிங் ஐவிஆர்எம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், 3 பாயிண்ட் இஎல்ஆர் மற்றும் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட், ரியர் டிஃபாக்கர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட ஒரு கம்மியான விலையில சேஃபஸ்டான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதிய டாடா நெக்ஸான் பேஸ் வேரியண்ட் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஸ்மார்ட் வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட்டுக்கு 17 சென்டிமீட்டர் ஹார்மனோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஷார்பின் ஆண்டனா மற்றும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சரும் ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. பவர் விண்டோஸ் பொறுத்தவரையில ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு டிரைவர் மற்றும் கோ டிரைவர் டோருக்கு மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட்டுக்கு 4 டோருக்கும் பவர் விண்டோஸ் ஃபீச்சர் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மார்ட் மற்றும் ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட்டை விட ஸ்மார்ட் பிளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப், வாய்ஸ் அசிஸ்டட் எலக்ட்ரிக் சன்ரூஃப், ரெயின் சென்சிங் வைப்பர் மற்றும் ரூஃப் ரைஸ் ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்மார்ட்ல இருக்கிற எல்லா வேரியண்ட்டும் வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்குது. மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேரியண்டாகவும் இருக்குது. யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 3 டிரைவிங் மோட்ஸும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஃபியூல் சேவிங்க்கு எக்கோ மோடும், சிட்டி டிரைவிங்க்கு சிட்டி மோட் மற்றும் ஃபன் டிரைவுக்கு ஸ்போர்ட் மோட் இந்த மாதிரி 3 மோட் இந்த நெக்ஸான்ல அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஆப்டிமைஸ்டு ஃப்ரண்ட் டிசைன் இந்த புதிய நெக்ஸான்ல நம்ம பார்க்க முடியும். சப் 4 மீட்டர் எஸ்யூவியா இருந்தாலும் ஏரோடைனமிக் ஒர்க்ஸும் ரொம்பவே ப்ராப்பரா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு வைடரான ஏர் கர்டனும் வண்டியோட ஃப்ரண்ட்ல பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ட்ராக்கிங் ஃபோர்ஸை அரெஸ்ட் பண்றதுக்கு மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்சிக்கு இந்த ஏர் கர்டன் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குது. எல்இடி ஹெட்லாம்ப் மற்றும் எல்இடி டிஆர்எல் ஃபீச்சர் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்குது. ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் பொறுத்தவரையில ஸ்மார்ட் பிளஸ் எஸ் வேரியண்ட்ல இருந்து தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டரும் இந்த டிஆர்எல்லையே பிளிங்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பைஃபங்க்ஷனல் டிஆர்எல் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்இடி ஹெட்லாம்பும் நம்ம இங்க பார்க்க முடியும். இந்த எல்இடி ஹெட்லாம்பும் பைஃபங்க்ஷனல்ல ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. லோ மற்றும் ஹை இந்த ரெண்டுமே இந்த ஒரே லைட்லேயே பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ஜின் மற்றும் ரேடியேட்டருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி வைடரான ஏர் கர்டனும் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் அண்டர் சேஸ்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஃப்ரண்ட் ஹூட் டோர்லையும் பார்க்கறதுக்கு பெட்டரா இருக்கிற மாதிரி ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வைடரான விண்ட்ஸ்கிரீனும் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளேர் ஐஆர்விஎம் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. ரெயின் சென்சிங் வைப்பர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பியூர் எஸ் வேரியண்ட்ல இருந்து தான் அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ரூஃப் ரயில் மற்றும் கனெக்டட் ரூஃப் லைனர் ஃபீச்சர் ஸ்மார்ட் பிளஸ் எஸ் வேரியண்ட்ல இருந்து தான் அவைலபிளா இருக்குது. நார்மல் ஆண்டனா ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட்ல இருந்து தான் ஷார்பின் ஆண்டனா ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கே டீசெண்டா இருக்கிற மாதிரி ரியர் ஸ்பாய்லர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளா இருக்குது. எக்ஸ் ஃபேக்டர் எல்இடி டைல் லாம்ப் ஃபீச்சரும் நெக்ஸானோட பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கே ஷார்ப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான எல்இடி டைல் லாம்ப் செட்டப் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது டாப் வேரியண்ட்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் இந்த பேஸ் வேரியண்ட்ல இருந்தே கவர் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. பிளாக் கலர்டு ஓஆர்விஎம் வித் டர்ன் இண்டிகேட்டரோட இங்கே அவைலபிளா இருக்குது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட்ல இருந்து தான் அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஓ வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. மிரரோட சைஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே வைடரா விசிபிலிட்டி ரொம்பவே பெட்டரா கிடைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பிளாக் கலர்டு டோர் ஹேண்டில்ஸும் நாம இங்க பார்க்க முடியும். டிரைவரோட டோர் ஹேண்டிலுக்கு மட்டும் மேனுவல் கீ லாக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட பாடி சைட்லையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே டீசெண்டாக வண்டியோட அவுட்லுக்கை எடுத்து காமிக்குது.
வண்டியோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா 3995 mm கொடுத்துருக்காங்க. வித்து பொறுத்தவரையில் 1804 mm வித்து கொடுக்குறாங்க. ஹைட்டு பார்த்தோம்னா 1620 mm வண்டியோட ஓவரால் ஹைட் வருது. வீல் பேஸ் பொறுத்தவரையில் 2498 mm வீல் பேஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலோட டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். 195/60 R16 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிடான 16 இன்ச் ஸ்டீல் வீல் தான் இந்த வண்டிக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் இண்டிபெண்டன்ட் லோவர் விஷ்போன் மக்பர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான வீல் ஆர்ச் வித் கிளாடிங்கும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் செமி இண்டிபெண்டன்ட் ஓப்பன் ப்ரொஃபைல் ட்விஸ்ட் பீம் வித் ஸ்டெபிலைசர் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சார்பரும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒரு லார்ஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த டாடா நெக்ஸானுக்கு கொடுத்துருக்குறாங்க. 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு லார்ஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த நெக்ஸான் மட்டும்தாங்க. வண்டியோட அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். சேஃப்டி பர்பஸ்க்காக ஆன்டி ரோல் பாரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷாக் அப்சார்பரோட காயில் ஸ்ப்ரிங் எக்ஸாஸ்ட் மற்றும் மஃப்ளர் சிஸ்டமும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஆஃப் ரோட் இம்ப்ராப்பர் ரோட் அப்நார்மல் ரோட்ல கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் மற்றும் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த நெக்ஸானுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ் ஃபேக்டர் கனெக்டிங் எல்இடி டெயில் லேம்ப் ஃபீச்சர் நெக்ஸானோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த கனெக்டிங் டெயில் லேம்ப் ஃபீச்சர் வண்டியோட ரியர் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காட்டுது. ரியர் கேமரா ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஸ்மார்ட் மற்றும் பியூர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இல்லை. கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் இருந்து தான் ரியர் கேமரா ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பிளைண்ட் வியூ மானிட்டர் சிஸ்டமும் கிரியேட்டிவ் ப்ளஸ் வேரியண்ட்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட பூட் டோர்லையும் பார்க்குறதுக்கே பெட்டராக இருக்கிற மாதிரி ஷார்ப் லைன்ஸ் மற்றும் கர்வ்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வண்டியோட ரியர் லுக்கை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்காட்டுது. ரியர் டிஃபாக்கர் ஃபீச்சரும் ஃபியர்லெஸ் வேரியண்ட்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்டஃபி ஆண்டனா ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஓ வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. எனக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷார்பின் ஆண்டனாவா இதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ரியர் விண்ட்ஸ்க்ரீனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே லார்ஜாக டீசெண்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் விசிபிலிட்டியும் ரொம்பவே பெட்டராக கிடைக்கிற மாதிரி தான் இந்த ரியர் விண்ட்ஸ்க்ரீனை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. டெயில் லேம்போட டிசைனும் பார்க்குறதுக்கே பெட்டராக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டிவான லுக்கை இந்த டெயில் லேம்ப் டிசைன் எடுத்து கொடுக்குறத வண்டியோட எல்லா ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க முடியும். நார்மல் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. எல்இடி எக்ஸ் ஃபேக்டர் டெயில் லேம்ப் செட்டப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பியூர் வேரியண்ட்டில் இருந்து அவைலபிளாக இருக்குது. எப்பவும் போல் டாட்டாவோட லோகோவை பூட் டோரோட சென்டரில் போல்டாக தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு 2D டிசைனும் இந்த லோகோவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸானோட பேட்சிங்கை பூட் டோரோட சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். பம்பரோட எட்ஜஸில் 2 ரிஃப்ளெக்டரும் அவைலபிளாக இருக்குது. பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சரும் நெக்ஸானோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பம்பர்லையும் பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு டுவெல் டோன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வண்டியோட ரியர் லுக்கை ரொம்பவே பெட்டராக எடுத்துக்காட்டுது. 2 ரியர் பார்க்கிங் சென்சார்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வைடர் ரேஞ்சில் கவர் ஆகிற மாதிரி 2 ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக் பூட் அன்லாக் ஃபீச்சரும் இந்த நெக்ஸானோட பேஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல செக்யூரிட்டியான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். காம்படிட்டர் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நெக்ஸானுக்கு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸ் தான் இந்த நெக்ஸானுக்கு கொடுக்குறாங்க. 382 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இந்த நெக்ஸானுக்கு அவைலபிளாக இருக்குது. மினி ஃபர்னிச்சர் மற்றும் லார்ஜான சூட்கேஸ் கூட வண்டியில் லோட் பண்ணுற மாதிரி ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் தான் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் ஹைட் 1620 mm இருக்கிறதுனால ஹைட்டான திங்ஸ் கூட வண்டியில் ஈஸியாக லோட் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஸ்பேசியஸாக இந்த பூட்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பூட்டோட லிப்பும் ரொம்பவே ஹைட்டாக இல்லாமல் ஒரு டீசெண்டான ஹைட்டில் தான் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 4 கேரி ஹூக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா கேரி ஹூக்குலையும் 3 kg வெயிட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பூட்டோட ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் ஸ்பேர் வீலும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில்
215/60 R16 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீலில் சைஸ் பொறுத்தவரையில் எந்த ரிடக்ஷனும் இல்லாமல் 16 இன்ச்சஸ் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பேர் வீலுக்கு பக்கத்துலையும் கொஞ்சம் ஸ்பேசியஸ் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். சீட் ஃபோல்டிங் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபுல் சீட் ஃபோல்டிங் ஃபீச்சர் தான் இந்த நெக்ஸானோட பேஸ் வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. சீட்டை ஃபோல்டிங் பண்ணோன்னா ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸ் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரியர் பார்சல் ட்ரே ஃபீச்சர் பொறுத்தவரையில் செகண்ட் வேரியண்டான ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. சீட்டை நம்ம ஃபோல்டிங் பண்ணோம்னா ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓவரால் 600 லிட்டர் மேலே பூட் ஸ்பேஸ் இந்த சீட்டை ஃபோல்டிங் பண்ணால் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காம்படிட்டர் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சப்-4 மீட்டர் எஸ்யூவி கேட்டகரியில் ஒரு பெஸ்ட்டான பூட் ஸ்பேஸ் இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த நெக்ஸான் மட்டும்தாங்க. 60/40 சீட் ஸ்பிளிட்டிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஃபியர்லெஸ் வேரியண்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே ஃபுல் சீட் ஃபோல்டிங் ஃபீச்சர் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. பூட்டோர்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட பூட்டோரோட பேனல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி பூட் டோர் அன்லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பூட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்பர் பிளேட்டோட நைட் லேம்பும் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் வேரியண்டாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக இந்த நெக்ஸானோட ஸ்மார்ட் வேரியண்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வண்டியோட ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் ஃபீச்சர்ஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். டிரைவரோட டோர் பேனல்லையும் பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ளீன் மற்றும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான டோர் பேனல்ஸ் மெட்டீரியல்ஸ் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்குலான டோர் ஹேண்டில் மற்றும் பவர் விண்டோஸோட கண்ட்ரோல் பட்டனும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன் மற்றும் ட்விட்டரோட ப்ரொவிஷனும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சைடு மிரரோட மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவரும் இங்கே நம்ம பார்க்க முடியும். வண்டியோட வின் நம்பர் டீட்டெயில்ஸ் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷனும் இங்கே தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் கிரியேட்டிவ் வேரியண்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால் கன்சியூமர் ஈஸியாக வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸும் ரொம்பவே பெட்டராக கிடைக்கிது. பார்க்குறதுக்கே பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு கிளாசிக்கான மற்றும் ஸ்டைலிஷான டேஷ்போர்ட் மற்றும் ஸ்டீரிங்கோட டிசைன் இங்கே நம்ம பார்க்க முடியும். டாட்டாவோட லோகோவை ஸ்டீரிங் வீலில் இலுமினேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டாட்டாவில் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். டூரிங் மற்றும் லாங் ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் தான் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏசி வென்ட்ஸோட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் பார்க்கும்போது ஒரு பேஸ் வேரியண்ட் மாதிரியே தெரியல, டாப் வேரியண்ட் மாதிரி தான் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி இந்த நெக்ஸானை பண்ணியிருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இல்லை. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் டிஃபால்ட்டாக கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு 2 ஸ்போக் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் தான் இந்த நெக்ஸானோட ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இலுமினேட்டட் ஸ்டீரிங் வீல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுதான் வண்டியோட கீ. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி டாட்டாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் கீ தான் இந்த நெக்ஸானுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் டாட்டாவோட லோகோவும் இன்னொரு பக்கம் பிளாங்காவும் கொடுத்துருக்காங்க. கீ பொறுத்தவரையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், டிஜிட்டல் கிளாக், அவுட் சைட் டெம்பரேச்சர் கேஜ், டிஜிட்டல் ஓடோமீட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நம்ம இதில் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஹெட்லாம்ப் ஆன் வார்னிங், டோர் ஓப்பன் வார்னிங், சீட் பெல்ட் வார்னிங், ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன் மற்றும் வெஹிக்கிள் ஹை ஸ்பீட் அலர்ட்டும் நமக்கு இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. லோ ஃபியூல் வார்னிங்கும் இதில் ஸ்பெஷலாக இண்டிகேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் நாப்பும் இந்த கிளஸ்டரோட 2 சைட்லையும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸானோட ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்டில் இருந்து தான் 17 சென்டிமீட்டர் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதுவும் ஹார்மனோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க.
இந்த ஸ்மார்ட் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் எதுவும் இல்லாம பிளாங்கா தான் விட்டுருக்காங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் வண்டியோட ஏ பில்லர்ல சைடுல பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கே நீட்டா இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான டேஷ்போர்ட் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹாட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டோட சென்டர்ல 2 ஏசி வென்ட்டும் அவைலபிளா இருக்குது. வித் 4-வே அட்ஜஸ்டபிளோட கொடுத்துருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஏசி ஆப்ஷன் தான் இந்த நெக்ஸானோட ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. யூசருக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஏசி சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷன் மற்றும் ஹசார்ட் லாம்போட பட்டனும் இந்த கன்சோல்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். இங்க ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் அவைலபிளா இருக்குது. அது பக்கத்திலேயே ஒரு சின்ன ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஃபோன் மற்றும் வேலட் வைக்கிற மாதிரி இந்த ஸ்டோரேஜை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராப்பரான 5 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்ட்டும் நம்ம இங்க பார்க்க முடியும். வித் லெதர் அப் ட்ரீட்மெண்டோட கொடுத்துருக்காங்க. 3 மோட்ஸும் இந்த வண்டியில அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம இங்க பார்க்க முடியும். எக்கோ மோட், சிட்டி மோட் மற்றும் ஸ்போர்ட் மோட் அப்படின்னு 3 மோட்ஸும் இங்க அவைலபிளா இருக்குது. மோட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணல கிளஸ்டர்ல இண்டிகேஷன் ஆகிற மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க. சப் 4 மீட்டர் எஸ்யூவியில் பேஸ் வேரியண்ட்லேயே டிரைவிங் மோட்ஸ் கொடுக்குற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த நெக்ஸான் மட்டும்தாங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக்கும் அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுலேயும் வேலட் இல்லைன்னா ஃபோன் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லார்ஜான க்ளவ் பாக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கூல்டு க்ளவ் பாக்ஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. ஷிஃப்டர் ஃபீச்சரும் நெக்ஸானோட கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. சீட்ஸ் பொறுத்தவரையில் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி ஒரு பெட்டரான சீட் மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் பொறுத்தவரையில் நல்ல குஷனிங்காக ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்தத்தை சப்போர்ட்டும் இந்த சீட்ஸில் ரொம்பவே பெட்டராக கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 6 ஏர்பேக் ஃபீச்சரும் நெக்ஸானோட பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. கர்டன் ஏர்பேக்கும் வண்டியோட சைடு பீமில் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபேமிலி மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி பெட்டரான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பேசியஸ் இந்த வண்டியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கோ டிரைவருக்கும் இங்கே ஒரு சன்வைசர் அவைலபிளாக இருக்குது. வித் வேனிட்டி கிளாஸோட கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டாக இருக்கிறதுனால சன்ரூஃப் ஃபீச்சர் இந்த வேரியண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்லை. பவர்ஃபுல்லான ஒயிட் கேபின் லேம்பும் நம்ம இங்கே பார்க்க முடியும். வித் 3-வே சுவிட்சோட கொடுத்துருக்காங்க. மைக்கோட ப்ரொவிஷன் மற்றும் ஏர்பேக்கோட இண்டிகேஷனும் இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆன்டி கிளர் ஐவிஆர்எம் ஃபீச்சரும் நம்ம இங்கே பார்க்கலாம். இதுவும் ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்குது. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் டிக்கெட் ஹோல்டர் ஃபீச்சர் மட்டும் தான் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸானோட இந்த ஸ்மார்ட் வேரியண்ட் எப்போவுமே ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டாக இருக்குது. ஒரு காருக்கு தேவையான பேசிக் ஃபீச்சரில் இருந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் எல்லாமே இந்த ஒரே வேரியண்ட்டிலே கவர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சென்டர் லாக்கிங் ஃபீச்சரும் இந்த நெக்ஸானோட ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. வண்டியோட ரியரில் போய் சீட் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ரியர் டோரோட பேனல்லையும் பார்க்குறதுக்கே டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் டோனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் பிளாஸ்டிக்கால் பண்ணியிருக்காங்க. மஸ்கிளான டோர் ஹேண்டில் மற்றும் மேனுவல் விண்டோ அட்ஜஸ்டபிள் லிவரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கர் மற்றும் ட்விட்டரோட ப்ரொவிஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஸ்மூத் மற்றும் ஷார்ப்பான டிசைன் இந்த ரியர் டோரோட டோர் பேனலில் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு பேஸ் வேரியண்ட் போல் இல்லாத மாதிரி ஒரு பெட்டரான டோர் பேனல் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 90 டிகிரியில் இந்த டோர் ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகுறத நம்ம இங்கே பார்க்க முடியும். டாலாக மற்றும் ஃபேட்டாக இருக்கவங்க கூட வண்டிக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி ஸ்பேசியஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இந்த டோர்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஷீட்ஸை பார்க்கும்போது டாப் வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரியே நல்ல குஷனிங்காக மஸ்கலாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ரியர் சீட்டில் உட்காந்து லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். லெக் ரூம் ரொம்பவே ஸ்பேசியஸாக தான் இருக்குது.
டிரைவரோட சீட்டை நான் ஃபுல்லா பின்னாடி தள்ளி வச்சிருக்கிறேன். அப்படி பார்த்தாலுமே நமக்கு லெக் ரூம் நல்ல ஸ்பேசியஸா தான் இருக்குது. ஹெட் ரூமும் கேட்கவே வேண்டாம். வண்டியோட ஓவரால் ஹைட் 1620 இருக்கிறதுனால ஹெட் ரூமும் நல்ல ஸ்பேசியஸா தான் இருக்குது. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் அவைலபிளா இருக்குது. வேலட் மற்றும் ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு லார்ஜான ஸ்டோரேஜ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம இங்க வச்சு பார்க்கலாம். ஓகே தான், ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ மற்றும் செகண்ட் ரோ பேசஞ்சர் இந்த ஸ்டோரேஜை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரியர் சீட்டும் நல்ல குஷைனிங்கா மஸ்கலா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரியர் சீட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாலிடான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. ரியர் சீட்ல இருந்து பார்க்கும்போது பார்க்கறதுக்கே பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு பிரீமியமான இன்டீரியர் டிசைன் இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. இல்லுமினேட்டட் ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வண்டியோட இன்டீரியர் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்து காட்டுது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இல்லாம இருந்தாலும் வண்டியோட இன்டீரியர் பார்க்கறதுக்கு ஒரு ஹை வேரியண்டோட இன்டீரியர் மாதிரியே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். டிரைவர் மற்றும் பேசஞ்சருக்கு ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி லார்ஜான விண்ட்ஸ்கிரீன் தான் இந்த நெக்ஸானுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கு மட்டும்தான் பவர் விண்டோஸ் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ரியர் டோர் பொறுத்தவரையில் மேனுவலாக விண்டோவை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஏர்பேக் மற்றும் சீட் பெல்ட்டோட இண்டிகேஷன் இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆல் பவர் விண்டோ ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. விண்டோஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே லார்ஜாக டீசெண்டான சைஸில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதனால் ஒரு பெட்டரான விசிபிலிட்டி வண்டியோட எல்லா ஆங்கிள்லையும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. லாங் ட்ரிப் மற்றும் டூரிங் பர்பஸுக்கும் ஒரு சூட்டபிளான வெஹிக்கிளாக இருக்கிற மாதிரி தான் இந்த நெக்ஸானை டாடா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சேஃப்டி வித் ஸ்பேசஸோட வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த நெக்ஸான் ஒரு பெஸ்ட்டான செலெக்ஷனாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே பெட்டராக தான் இந்த புதிய நெக்ஸானில் இருக்குது. எக்கோ மோட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சியும் இந்த வண்டியில் நம்ம எடுக்க முடியும். என்ஜின் பே ஓப்பன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த நெக்ஸான் ஸ்மார்ட் ஓ வேரியண்ட்டுக்கு ஒரு பவர்ஃபுல்லான 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ்டு ரிவோட்ரான் என்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாட்டாவோட ஃபேமஸான ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ஃபியூல் எஃபிஷியன்டான என்ஜின் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹூட்டோரும் ஒரு ஹெவியான ஹூட்டோர் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. இன்சுலேஷனும் ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஹூட்டோர் மற்றும் என்ஜினோட சரௌண்டிங் சுற்றி ஒரு பெட்டரான இன்சுலேஷன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். நாய்ஸ் மற்றும் ஹீட் அப்சர்வ் பண்ணுற மாதிரி பெட்டரான இன்சுலேஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1199 சிசி வருது. 3 சிலிண்டர் வித் 12 வால்வில் இந்த என்ஜினை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 88.2 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 170 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டிரைவிங் மோட் பொறுத்தவரையில் எக்கோ சிட்டி மற்றும் ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 டிரைவிங் மோட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ்டு ரிவோட்ரான் என்ஜினும் டீசல் வேரியண்ட்டுக்கு 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு ரிவோடாக் என்ஜினும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் மற்றும் டீசல் ரெண்டுக்குமே ஒரு பெட்டரான ரீஃபைன் பண்ணப்பட்ட டாட்டாவோட ஃபேமஸான என்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஓ வேரியண்டோட ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாகவே இந்த ஸ்மார்ட் ஓ வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. முக்கியமாக ரக்கடான மற்றும் ஹெவியான பாடி ஷெல் இந்த வண்டியில் இருக்கிறதுனால குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங்கும் இந்த வண்டி ஏர்ன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட், சென்ட்ரல் லாக்கிங் ஃபீச்சர், ஆன்டி கிளர் ஐவிஆர்எம், அட்வான்ஸ்டு அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், 3 பாயிண்ட் ELR இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டாக இருந்தாலும் எல்இடி ஹெட்லாம்ப் மற்றும் எல்இடி டிஆர்எல் இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்இடி டைல் லேம்ப் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. முக்கியமான ஃபீச்சரான மல்டி டிரைவ் மோட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எக்கோ சிட்டி மற்றும் ஸ்போர்ட் அப்படின்னு 3 மோட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வித் இலுமினேட்டட் லோகோவோட இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ், ரிவர்ஸ் கைடிங் சென்சார்ஸ், டில்ட் மற்றும் கொலாப்சிபிள் ஸ்டீரிங் காலம்,
பவர் அவுட்லெட், ஃப்ளோர் கன்சோல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் இந்த வண்டிக்கு அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்டா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜா இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஆப்ஷனல் வேரியண்ட டாடா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பிகினர்ஸ் மற்றும் புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த நெக்ஸான் ஸ்மார்ட் வேரியண்ட செலக்ட் பண்ணலாம். இந்த நெக்ஸான் ஸ்மார்ட் வேரியண்டோட ஆன் ரோடு பிரைஸ் பார்த்தோம்னா 9,68,016 rupees வருது சென்னை பிரைஸ். இந்த பிரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில டாடா கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவ்வளவு பில்ட் குவாலிட்டி மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு வெஹிக்கிள இந்த பிரைஸ் ரேஞ்சில் வேற எந்த பிராண்டாலையும் கொடுக்க முடியாது. ஆனா டாடா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் கூட இந்த வண்டியை செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த வண்டியில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்றும் பெட்டரான விசிபிலிட்டி இருக்கிறதுனால டிரைவிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். சிட்டி டிரைவிங்க்கும் வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த நெக்ஸான் ஒரு சூட்டபிளான ஆப்ஷனா இருக்கும். சிட்டி டிரைவிங் மோட் இந்த வண்டியில இருக்கிறதுனால ஃப்ளெக்சிபிளான சிட்டி டிரைவிங்கும் இந்த வண்டியில பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபன் டிரைவிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வண்டியில ஆப்ஷன் இருக்குது. ஸ்போர்ட் மோட் இருக்கிறதுனால ஒரு பவர்ஃபுல்லான ஃபன் டிரைவிங் இந்த வண்டியில பண்ண முடியும். பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான பாடி டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டிக்கு டாடா கொடுத்துருக்குறாங்க. சேஃபஸ்டான ஃபோர்ட்டிஃபைடு கேபின் இந்த வண்டியில் இருக்கிறதுனால இந்தியாவோட வோல்வோவா இந்த டாடா நெக்ஸான் எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்பேசியஸான இன்டீரியர் மற்றும் காம்பேக்டான பாடி டிசைன் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இதனால தான் சிட்டி டிரைவிங் மற்றும் டிராஃபிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூட்டபிளான வெஹிக்கிளாக இந்த டாடா நெக்ஸான் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.